கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு பரிசுத்தம். பரிசுத்தம் என்ற வார்த்தை ஜெர்மனிய மொழியிலிருந்து வந்தது. நம்ம நமக்குள்ள சுத்தம் இருந்தால் தான் பரிசுத்தம் வரும். பரிசுத்தம் தான் நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் வாழ்வோம். அப்புறம் மகா பரிசுத்தத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். முதல்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம சுத்தவானாக காத்துக்கொள்ளணும். நம்ம வாக்கில் சுத்தம், நம்ம பார்வையில் சுத்தம், நம்ம நடக்கையில் சுத்தம், நம்முடைய எண்ணங்களில் சுத்தம், நம்முடைய நினைவுகளை சுத்தம் அப்படின்னு நம்மை நாமே சுத்தவான்களாக பார்த்து கொள்ளாதான் நமக்குள்ளே சுத்தம் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் பாலம் எங்கும் உலாவி வரும்படி உனக்குள்ளே அசூசிய கண்ணி நான் விலகி போகக்கூடாது. அதனால் நீ எப்போது என்ன பண்ணுவோம், சுத்தவானாக உன்னை காத்துக்கொள்ளு. இப்போ நமக்குள்ளே சுத்தமாக இருந்தால் தான் நமக்குள்ளே என்ன பண்ண முடியும், பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம இருதயத்துக்குள்ளே பரிசுத்தம் வேணும், தூய்மையான எண்ணெய் வேணும். அப்புறம் நம்ம கைகளில் பரிசுத்தம் இருக்கணும், நம்ம இருதயத்தில் மாசில்லாத எண்ணெய் இருக்கணும், தேவனோட நெருங்கி வாழ்கிற உறவு இருக்கணும், நம்முடைய பார்வையில் பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய முழு மனதை பரிசுத்தமாக செயல்படும் போது நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 26 வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 21லிருந்து. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்துகிறவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்காக நாம் காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணாததை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்புவோமாயில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா, நம்ம சரீர மீட்பு, நம்ம எப்போதும் உபவாசம் இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும்னு நினைப்போம். ஆனால் நம்முடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடும். நம்மளோட சரீரம் இருக்கிற வரைக்கும், மாம்சம் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்கும்னு வயசத்தில் வசனம் இருக்குது. நம்ம பூமியில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த சரீரத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள், நோவுகள், வலிகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த சரீரம் ஆவியை மேற்கொள்ளக்கூடாது, ஆவி நம்மளோட சரீரத்தை மேற்கொள்ளணும். வசனம் இருக்குது, சர்வ சிருஷ்டியும் ஏகமாக தவிச்சு பிரசவ வேதனைப்படுகிறது. ஏன்னா நமக்கு சரீர மீட்பு நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆவியில் பலன் கொண்ட பிள்ளைகளா, ஆவியில் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா, ஆவியில் ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சரீர மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு சில சமயத்தில் ஜெபிக்க முடியாது, பரிசுத்தமாக வாழறதுக்கு ரொம்ப கஷ்டம், நம்மளால் உபவாசிக்க முடியாது நம்ம நினைக்கும்போது அப்போ நம்ம முழுமையாக பரிசுத்த ஆவிக்கு நம்ம விட்டு கொடுத்துடணும். அது சொல்கிற வசனம் சொல்லுது, அந்தபடியே ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுக்காக நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அப்போ நமக்காக பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் கையில் நம்முடைய ஜப நேரத்தை ஒப்பு கொடுத்துட்டா அவர் நமக்காக ஜெபிப்பார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இருக்குது, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாக்கிறார்கள். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாரால ஒருவரால் தான் உண்டாயிருக்கிறார்கள். அப்போ நம்ம ஜபத்தில் தேவ பிரசுரத்தை உணர்ந்து ஜெபிப்பது பரிசுத்த வாழ்க்கை. நம்ம ஜபத்தில் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பரிசுத்தத்தின் அளவை நம்ம கூட்டிக்கொள்ளணும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. என்னை நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறேன், ஏன்னா நமக்காக அவரோட இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் பண்ணிக்கிறாரு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றி அவரை துதிச்சுட்டு இருக்கிறாங்க. வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கும், நம்ம கேட்கிற வார்த்தைகள் நம்மளை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சி அதிகமாக்கணும். தேவனுக்காக நான் எடுக்கிற முயற்சி தான் பரிசுத்தம். உபவாச ஜபத்தில் நிச்சயமாக நம்ம தேவ சமூகத்தில் உட்காந்து காத்திருக்கணும். ஆண்டவரே, என்ன நான் பரிசுத்தம் பண்ணிக்கிறேன், என்ன நான் வேறு பிரிக்கிறேன், இந்த உலகத்தை விட்டு, அப்புறம் சூழ்நிலைகளை விட்டு, அப்புறமா வேலைகளை விட்டு நான் வேறு பிரித்து என்னை நான் சுத்திகரித்து கொள்கிறேன் அப்படின்னு நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவன் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு பரிசுத்தம். அப்புறமா சங்கீதம் 50:5 வசனங்குது, தேவன் உடன்படிக்கை செய்தவர்கள்
பரிசுத்தவான்கள், தேவன் உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களை பலியினால் உடன்படிக்கை செஞ்ச பரிசுத்தவான் என்ன பண்ணுங்க, கூட்டுங்க. இப்போ பலி செலுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம், பரிசுத்தமாகிறோம். இதெல்லாம் பலி, ஞானஸ்தான உடன்படிக்கை செய்கிறோம், அப்புறம் திருவிழா உடன்படிக்கை செய்கிறோம், ரத்தத்தில் நம்ம உடன்படிக்கை செய்கிறோம், அப்புறம் ஊழியக்காரோட செய்கிற உடன்படிக்கை, இதெல்லாம் இருக்குது. நமக்குள்ள அந்த மாம்சத்தின் சக்தியை அடக்கி ஆவியில் பலன் கொள்ளணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஜெபிக்க முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வரும். நம்மளோட ஆத்துமா வாடும்படி நான் என்ன பண்ணுறேன், உபவாசிக்கிறேன். நம்ம மாற்றிக்கொள்ள தான் உபவாசமாகண்டி தேவனை மாற்றுறேன், இல்லை மற்றவங்கள திருத்துறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. இருதயத்தில் பரிசுத்தம்னா நம்ம மனதை தேவன் கையில் ஒப்பு கொடுத்துரும் முழுமையாக. ஆண்டவரே ஏசப்பா, என்னோடய இருதயத்தை முழுமையாக உங்களோட கத்தில் ஒப்பு கொடுக்குறேன், திரு ரத்தத்தினால கழுவி என்னோட மனசை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மளோட எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாத்தையும் கத்தை பரிசுத்தப்படுத்துவார். நம்ம எல்லாத்துக்கும் மேலே தேவனை அதிகமாக தேடணும். மறுரூபம் பார்க்கப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை நம்ம இருந்தால் தான் நம்ம பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம சிந்தனைகளை புதுப்பிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம சிந்தனைகளை ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே எனக்காக நீங்கள் ஜெபிங்க, ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க அப்படின்னா ஆவியானவர் நம்மளோட சிந்தனைகளையும் நம்மளோட மனதையும் சுத்திகரிப்பார். எல்லாத்துக்குமே நமக்குள்ள மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மையோடு ஜெபிப்பதே எல்லாம் வேறு என்னத்தை கத்தரை மட்டும் கேட்குறாருன்னு வசனங்குது. அப்போ நம்ம கத்தர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது மனத்தாழ்மையோடு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்படி பரிசுத்த இருதயத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்ம தேவனோடு நெருங்கி வாழ்கிற உறவு கிடைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும், தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒரு பயனுள்ள பாத்திரமாக நம்ம கத்தருக்கு வாழ்வோம். தேவனுடைய கரங்களை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம் நம்ம வாழ்கிறதுக்குன்னா பரிசுத்தம் நம்ம கூட வேணும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை தரிசிக்கவே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. அப்போ நம்மளை எதுக்காக அவர் அழைச்சார், எதுக்காக நம்ம தெரிந்து கொண்டார்னா, நம்ம அவருடைய சாயலாக மாறணும், நாம் பரிசுத்தமாக மாறணும். ஏன் அவர் பரிசுத்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர், அப்போ நம்மளை பரிசுத்தமாக வாழணுன்றதுக்காக தான் அவர் நம்மளை பரிசுத்தத்துக்காக தெரிந்து கொண்டார். நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றும் நம்ம என்ன பண்ணணுமா, பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்து கொள்ளணும். நம்முடைய உறவு தேவனுடன் பரிசுத்தமான உறவாக இருக்கணும். நமக்குள்ள ஒரு முழுமையான பரிசுத்தம் வந்துச்சுனாலே போதும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆசீர்வாதம் தாங்கப்பா, வீட்டை ஆசீர்வாதிங்கப்பா, என்ன ஆசீர்வாதிங்கப்பா, பிள்ளைங்களை ஆசீர்வாதிங்கப்பா நம்ம ஜெபிக்க வேணாம். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க, எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு நம்ம பரிசுத்தத்துக்காக நம்ம இரவும் பகலும் ஜெபிச்சாலே அந்த பரிசுத்தமாகப்பட்டது ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வந்து நம்ம கையில் நிச்சயமாக கொடுக்கும். இன்றைக்கி கூட நமக்கு சரீர மீட்பாகிய ஒரு பரிசுத்தம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்.